எடப்பாடியை வரவேற்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு 6-7 மாத காலங்களிலே வர இருக்கிறது. அதற்குத்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் மிகப்பெரிய அளவிலே கை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு பரப்புரையிலும், அதுவும் இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய அந்த பரப்புரைகளிலே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அமோகமான வரவேற்புகளை கொடுத்து அதிமுகவுடைய கூட்டத்திலே தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிகளும் உள்ளே இடையிலே இருக்கக்கூடிய நம் செய்திகளையும் அதே போல மீடியாக்களையும் பார்த்திருப்போம் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த உள்ள தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே ஆயத்தமாயிட்டு வர்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியின் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தின்படி, அதாவது நேற்று தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருச்செங்கோடு, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளிலே சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். குமாரபாளையம் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை மேற்கொண்ட போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை சிலர் உயர்த்தி பிடித்தபடி இருந்திருக்காங்க. இதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணி நம்பி இருக்கிறீர்கள், கூட்டணி தேவைதான், ஆனால் அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறார். இங்கே பால் கொடி பறக்கிறது. அதாவது பிள்ளையார் சொல்லி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி என்பது போட்டுவிடப்பட்டது. எழுச்சி ஆரவாரம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, குமாரபாளையத்தில் நடைபெறுகின்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்க கொண்டு செல்ல உள்ளது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனி இந்த பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று 2ஆம் நாளாக நாமக்கல் மாவட்டம் ஏஎஸ் பேட்டை பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏஎஸ் பேட்டை மையத்தை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணித்த பேருந்து சென்ற பொழுது அதிமுக தொண்டர்கள் அக்கட்சி கொடியை காட்டி நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தமிழ் வெற்றி கழகத்துடைய கொடியை காட்டி உற்சாகமான வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. அப்ப இதில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, விஜயுடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணிக்கு இணக்கமான ஒரு சூழலில் இருக்க போகிறது. அதற்கு தொண்டர்களே வழிவகை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல். அதே போல எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரையின் போது தமிழக வெற்றி கழகத்தினரும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமோக வரவேற்பு என்பது கொடுப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படியாவது முடித்து கட்டி ஓரம் கட்டிவிட வேண்டும் என்பது திமுகவுடைய நோக்கம். அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வழி கொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தையும் தன் பக்கம் இழுத்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள், அது மட்டும் இல்லாமல் விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேருவார்களா இல்லையா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.